ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கிற சம் ஆஃப் தி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னா அண்ட், ஆர், நாட். இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் மோஸ்ட்லி இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுல வந்து இஃப் கண்டிஷன் எடுத்திருக்கேன். அதோட லிங்க் வேணுனாலும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். அதோட லிங்க் மட்டும் இல்ல, இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க போய் பார்த்து கத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க வந்து என்ன வச்சிருக்கேன், இங்க ஒரு டேட்டா வச்சிருக்கேன். என்ன இருக்கு அதுல? நேம் இருக்கு, தியரி மார்க் இருக்கு, பிராக்டிக்கல் மார்க் இருக்கு. இதை வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட்டட், கோர்ஸ் நாட் கம்ப்ளீட்டட்னு ரெண்டு ஸ்டேட்டஸ் போடணும். அது அண்டு வச்சு எப்படி போடுறது, ஆர் வச்சு எப்படி போடுறது, நாட் வச்சு எப்படி போடுறதுன்ற பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அண்ட் கண்டிஷன் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. இப்ப நான் இங்க என்ன சொல்றேன்னா, தியரியும் பாஸ் அண்ட் பிராக்டிக்கலும் பாஸ்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போடணும். அப்படி இல்லைன்னா நாட் கம்ப்ளீட்டட்னு போடணும். இதான் நான் இங்க சொல்லுவாரு. இங்க இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பாத்துக்கோங்க. இஃப்க்குள்ள இப்ப நம்ம நார்மலா போடுற மாதிரி திஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் அனதர் ஃபங்க்ஷன், அந்த அண்ட நடுவுல போட முடியாது. இங்க இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு, எப்படி போடணுங்கிற வழிமுறை இருக்கு. அதை இங்க பாத்துக்கோங்க. இஃப் ஓபன் பிராக்கெட் அப்புறம் அந்த அண்ட் கண்டிஷன் போடணும். போட்டுட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு செக் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ல இருந்து இஃப் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இஃப் கண்டிஷன் என்ன இருக்கும்? வேல்யூ டு பி டெஸ்டட், வேல்யூ ஆஃப் ட்ரூ, வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ். கரெக்டா? இந்த வேல்யூ டு பி டெஸ்டட் போடுறதா நீங்க இஃப் ஓபன் பிராக்கெட் அப்புறம் அண்ட் ஆபரேட்டர் போட்டு இன்னொரு ஓபன் பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய எல்லா கேசஸும் போட்டுக்கணும். அப்புறம் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இது போட்டீங்கன்னா, ஒரு கமா போட்டீங்கன்னா அடுத்தது இஃப் ட்ரூ பிளேஸ்க்கு அது வந்துடும். இங்க பாருங்க, அண்ட் இஃப் அண்ட் E2 ஈக்குவல் டு பாஸ், அதாவது தியரி ஈக்குவல் டு பாஸ், கமா பிராக்டிக்கல் ஈக்குவல் டு பாஸ். இப்ப எப்படி சொல்றேன்னா, அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நார்மல் டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா, இஃப் தியரி ஈக்குவல் டு பாஸ் அண்ட் பிராக்டிக்கல் ஈக்குவல் டு பாஸ், தென் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த தென் கண்டிஷனுக்கு வந்துடும், ட்ரூ கண்டிஷனுக்கு வந்துடும். கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போடு, அப்படி இல்லைன்னா எல்ஸ் நாட் கம்ப்ளீட்டட்னு போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட்டட், இங்க நாட் கம்ப்ளீட்டட், நாட். ஏன் இங்க மட்டும்தான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாஸ்ன்னு இருக்கு. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் வந்து நான் எனக்கு வந்து ட்ரூ கண்டிஷனை போடு, இல்லைன்னா ஃபால்ஸ் கண்டிஷனை போடுன்னு சொல்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பாஸ் இங்க ஒரு இடத்துல தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாஸ் அண்ட் ஃபெயில் இருக்கு. இங்க ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நாட் கம்ப்ளீட்டட். இங்க ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு, ரெண்டு இதுமே ஃபெயில், அதனால நாட் கம்ப்ளீட்டட் போட்டு. புரிஞ்சுதா? இப்போ இது அண்ட் பத்தி. இப்போ ஆறுங்க அதே தான், அதே மாதிரி தான் மூணு. இஃப் ஓபன் பிராக்கெட் அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர், அப்புறமா நீங்க வந்து இஃப் E2 ஈக்குவல் டு பாஸ் ஆர் F2 ஈக்குவல் டு பாஸ், அதாவது தியரி பாஸ் இல்லைன்னா பிராக்டிக்கல் பாஸ், ரெண்டுத்துல எதனா ஒன்று பாஸா இருந்தா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் போடு, இல்லைன்னா நாட் கம்ப்ளீட்டட் போடுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டுமே பாஸ், ஸோ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு, கோர்ஸ் கம்ப்ளீட்டட். இங்க வந்து ஒன்னு பாஸ் ஒன்னு ஃபெயில், ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பரவாயில்ல, கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கேன். இங்க ரெண்டுமே ஃபெயில் பாத்தீங்களா, ஆனா வந்து நாட் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கு. இது ஆர் கண்டிஷன் பத்தி. இப்ப நாட் கண்டிஷன் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு, நாட் கிரேட்டர் தென், நாட் லெஸ் தென் சொல்லுங்க. அதான் நாட் ஃபங்க்ஷனோட வேலை. இந்த இதுக்கே வச்சு நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு மேட்ச் பண்ணி நான் நாட் கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் இங்க இந்த ஒண்ணு மட்டும் எடுத்திருக்கேன், திருப்பி அண்ட் ஆர் போடாம நாட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு காலம் மட்டும். இஃப் தியரி ஃபெயிலா இல்லைன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போடு, இல்லைன்னா நாட் கம்ப்ளீட்டட்னு போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தியரி நாட் ஈக்குவல் டு ஃபெயில், தென் புட் அஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட். தியரி அப்படி இல்லைன்னா அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு, தியரி ஃபெயில் ஆச்சுன்னா நாட் கம்ப்ளீட்டட்னு போடும். இது உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா மாட்டிக்கலாம் நாட்டை. ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல நான் இப்படி கொடுத்துருங்க. இப்படி பாத்தீங்கன்னா என்னாச்சு, இங்க தியரி ஃபெயில் கிடையாது, இங்க தியரி ஃபெயில் கிடையாது, அதனால கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவதுல வந்து தியரி ஃபெயில் ஆயிருக்கு, அதனால நாட் கம்ப்ளீட்டட்னு போட்டுருச்சு. இங்கெல்லாம் தியரி ஃபெயில் இல்ல, கோர்ஸ் கம்ப்ளீட்டட். இங்க தியரி ஃபெயில் ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் இங்க ஃபெயில் ஆயிருக்கு, அதனால நாட் கம்ப்ளீட்டட்னு போட்டு. இதை பத்தி தான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு நான் இது பண்ணணும்னு பார்த்தேன். நான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இஃப் கண்டிஷன்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட பழைய வீடியோல ஏற்கனவே போட்ட வீடியோல நான் வந்து இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இப்ப அதையும் இதை ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். So this is a short video today for logical operators. So until I see in the next awesome video, goodbye to all. Thank you.